என்னாச்சு தனம்? திடீர்னு இப்படி நைட்டு எழும்பி உட்காந்துருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீங்க அத்தைக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணீங்களா? நீங்க பாட்டுக்கு 27 ஐட்டம் செஞ்சு வைக்கிறேன்னு அவ்வளத்தையும் செஞ்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? கண்டிப்பா அத்தை உங்களை கிச்சன்ல என்ன பண்றேன்னு கேட்டிருப்பாங்கல்ல. சொல்லுங்க கதிர். அத்தை எதுவும் சொல்லலையா? ராதிகாக்கு தெரிஞ்சிருந்தா அவ வேற அத்தை கிட்ட கண்டதையும் சொல்லிருப்பாளே. அம்மாவுக்கோ ராதிகாக்கோ இல்ல பாயசத்துக்கோ இந்த விஷயத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது. காலையில இருந்து நீங்க கிச்சன்ல தான் இருந்திருப்பீங்க. அது எப்படி அத்தைக்கு தெரியாம இருந்திருக்கும்? டக்ளஸ் மாமா ஏதோ காரணத்தை சொல்லி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அவங்க எல்லாரையும் வெளியேற்றிட்டாரு. நீங்க சமைச்ச தடையுமே தெரியாம சுத்தம் பண்ணீங்களா கிச்சனை? இல்லனா அத்தை நாளைக்கு காலையில முதல் வேலையா அங்க இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்து நீங்க என்னெல்லாம் சமைச்சீங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. 27 ஐட்டம் செஞ்சு முடிக்கிறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. நான் கிளீனிங் எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லையே. நம்ம இப்பவே போய் கிச்சனை கிளீன் பண்ணலாம் வாங்க. ஐயோ அம்மா ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்களே. அம்மா நீங்க இப்படி வாங்க. நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம்? இதுல என்னப்பா இருக்கு? சமையல் கட்டை நாம தான் சுத்தமா வச்சுக்கணும். இன்னைக்கு எப்படியோ உங்க அம்மா பார்க்காம சமாளிச்சாச்சு. ஆனா நாளைக்கு காலையில அவங்க வந்து பார்த்தாங்கன்னா என்னமோ நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. தனம் கதிர் சொன்னாரா இல்லையா? என்னமா கேக்குறீங்க? எனக்கு புரியலையே. கதிர் உன்கிட்ட காதல சொன்னாரா இல்லையா? அதை கேக்குறீங்களா? இல்லம்மா நானே அதை பத்தி மறந்துட்டேன். நானும் 2-3 தடவை எப்படி எல்லாமோ கேட்டு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவும் முடிஞ்ச பாடு இல்ல. அவருக்கு அவங்க அம்மா ராதிகா எல்லாரும் ஏமாத்தி எனக்காக 27 ஐட்டம்லாம் சமைச்சு தர தெரியுது. ஆனா அவரோட காதல மட்டும் சொல்ல தெரியல. அத்தை என்னாச்சு உங்களுக்கு? அவ கால்ல போய் விழ போறீங்க? இது உன்னோட தற்காலிக மருமக தனம். நல்லா கணத்துல பாரு. இல்லடி இது சாமி. ஆமா தனம் தான். என்னத்த என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்துல இருந்து கொஞ்சம் ஆன்மீகத்துல முழுக்கிட்டேன் அதான்.